Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு பார்வைக்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு நீச்சத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நீச்சமே நீச்சபங்க ராஜயோகமா மாறக்கூடிய வலிமை உண்டு. சர்பதோஷம் உண்டு, அல்ல நீச்சபங்க ராஜயோகம் உண்டு, விபரீத ராஜயோகம் உண்டு. இதை கண்டுபிடிச்சு சொல்றடைய வேலைதான். பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, இல்லைன்னா இது மண்ணு தானே கல்லு தானே. அப்போ இங்க எல்லாமே உங்களுடைய கர்ம விதிப்படி நடக்குது. ஜாதக ரீதியா 100% நடந்தே தீரணும்னா நடந்தே எல்லாருக்குமே கிரகம் மாறுங்க, ஒரே நேரத்தில் இருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி சிவபெருமான் காசில போய் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இருக்கு. அப்போ நம்ம சித்தர் வழிகளை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குமானா அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 5,000 செலவாகும். ஓரளவுக்கு பொருளாதாரம் நிறைவடைஞ்சோம்னா முடியும். சராசரி மக்கள் என்ன பண்ணுவான், அப்பா அவனுக்கு ஐயா. ஒரு சில பாவத்துக்கு மட்டும் பரிகாரங்கள் வேலை செய்யாது. அது விதிக்கப்பட்டது எதுவோ அது நடந்தே தீரும், அதை மாற்ற முடியாது. 1, 5, 9 நல்லா இருக்கா இல்லையா முதல்ல பார்த்தோம். அது கெட்டு போயிருந்தா நம்மளுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது. ஐயோ எப்பவுமே நல்லா இருக்கானே என்ன சொல்லி ஒரு சில கேரக்டர் பார்ப்போம். எல்லா தாண்டி அவன் நல்லா இருக்கானே எப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மை, ஆனா குருவே சைலண்ட் ஆகுற நிலைமை எப்படி ஆகும்? கேரளா ஜோதிடத்தில் போனீங்கன்னா மாந்தி வச்சு தான் ஜாதகத்தை பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஜென்ம சனியாவோ அஷ்டம சனியாவோ கண்ட சனியாவோ வரும்போது பெருக்கிற கிருப்பலன் அதிகமாக தரமாட்டாரு. ஆனா அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மருதாணி ஆரம்பிச்சு எருக்கஞ்செடி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போது ஜாதகம் அப்படின்ற எடுத்துக்கிறப்ப அதில் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்குமான ஸ்தான பலம், அதில் கிரகங்கள் இருக்கிறதும் நீச்சம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பலன்கள், இது எல்லாம் எப்படி ஒரு கோர்வையாக ஒன்று சேர்ந்து அதில் நமக்கு சில எதிரும் புதிருமான பலன்களை தருது. அதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம்? இல்லை, பொதுவாக ஜாதகம் அப்படின்றது சாதகம், அது ஒரு கண்ணாடி. அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. முதல் விஷயம் இருக்குது, உள்ளது உள்ளபடி காமிக்கிற விஷயம்தான். சொல்லக்கூடிய நபர்களுடைய பார்வையை கொஞ்சம் மாறுபடலாம், வித்தியாசப்படலாம். நான் ஒரு மெத்தடில் சொல்லலாம், இன்னொரு மெத்தடில் சொல்லலாம். ஆனால் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கடலில் கலக்கிற விஷயந்தான். இது ஆறு வேறு இருந்தாலும் முற்றுப்புற இடம் அந்த இடம் தான். அது எக்ஸ்ட்ரீம் லெவல். இது ஜோதிடம்ன்றது அதில் இல்லாத விஷயம் இல்லைன்றது முழுமையான விஷயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போது நீங்கள் கேட்கிட்ட கேள்விக்கான விஷயங்கள் என்னென்னா, சூட்சமங்கள் அப்படின்ற விஷயத்தான் சித்தர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு பார்வைக்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு நீச்சத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நீச்சமே நீச்சபங்க ராஜயோகமாக மாறக்கூடிய வலிமை உண்டு. சர்பதோஷம் உண்டு, அதில் நீச்சபங்க ராஜயோகம் உண்டு, விபரீத ராஜயோகம் உண்டு. இதை கண்டுபிடிச்சி சொல்லுடைய வேலை தான் ஜோதிடைய பணி. துல்லியமாக ஆய்வு பண்ணணும். முதல்ல ஒரு ஜாதகர் நம்ம பொதுவாக துல்லியமாக ஆய்வு பண்ணணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தேன் கழுத்துன்னு முதல்ல மக்களை பயமுறுத்துகிற விஷயத்தை விட்டுடணும். இங்கே நம்பிக்கை ஏற்படுத்துகிற முக்கியமான மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே சேர்ந்து வரும். மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்று தான். நம்பிக்கையை முதல்ல மக்களுக்கு ஏற்படுத்தணும். நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் எல்லாமே. அதை பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, இல்லைன்னா இது மண்ணு தானே கல்லு தானே. அந்த மாதிரி முதல்ல நம்பிக்கை விஷயம் முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்துக்கும் தீர்வு உண்டானா தீர்வு கண்டிப்பாக உண்டு. இதில் ஒரு சில அமைப்புகளை தவிர்த்து மற்ற எல்லாமே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னா முடியும், வாய்ப்பு இருக்கா, இருக்குது. ஆனால் இறைவன் நம்மளை நம்பி ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கான். இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இது செய்யணும், செய்யக்கூடாது, ஒரு நேதி இருக்கிறதுல ஒரு விதிக்கு உட்பட்ட விஷயந்தான். நான் பதிவில் சொல்லியிருப்பேன். இப்போ மாடர்ன் உலகத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்கு நேரத்தை குடிக்கல கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு உலகம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்குது. ஐயா நான் இப்போ என் பையன் பிறக்கணும், அவனுக்கு நல்ல நேரத்தை குடிச்சு விடுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. என்னை பத்திரிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லையா நீ அப்படி தப்பாக நினைக்கக்கூடாது, உண்மையிலே அவன் அந்த அறுவை சிகிச்சையோடு தான் அவன் பிறகுன்னு சொல்லிட்டு அவன் கர்மா இருந்தால் நீ என்ன பண்ணுன்னு கேட்டார். நியாயமான கேள்வி. அப்போது இங்கே எல்லாமே உங்களுடைய கர்ம விதிப்படி நடக்குது. ஜாதக ரீதியாக 100% நடந்தே தீரும்னா நடந்தே தீரும். கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான முயற்சிகள், அந்த துன்பத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களில் நம்ம எளிமைப்படுத்தி சொல்கிறோம். இவ்வளோதான் விஷயம், காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் அதை கொஞ்சம் வெகுஜன மக்களோடு கலந்து அவன் பார்வையை நம்ம சிந்தித்து அவனுக்கான பிரச்சனையை நம்ம புரிஞ்சு அவன் பிரச்சனையை நம்ம பிரச்சனையை எடுத்துகிட்டு
கலந்து சொல்லும்போது அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறுது. எனக்கும் அது ஒரு உளமார்ந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது எளிமைப்படுத்தணும். முதல்ல ஜாதகம், ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரிய வைக்கணும். புரியாத வரைக்கும் அவனுக்கு ஒரு விஷயத்த மிக பிரம்மாண்டமா நினச்சிருப்பான். எல்லா விஷயத்தையுமே அப்படி தானே. இப்போ நம்ம 1 to 1 முதல்ல சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் தரோம். ஒரு ஜோதிடர் பார்க்க வரும்போது, ஐயா உனக்கு இந்த கிரகம் இப்படி இருக்குது, உனக்கு இந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகத்திற்கு யார் ஆதிபத்தியம், உன் உறவு முறையில் அவர் யார் வரா அப்படின்னு முதல்லேருந்தே அவனுக்கு புரிய வச்சு அப்போது இப்போ நடப்பு இவ்வளோத்தையும் புரிய வச்சு, ஐயா உனக்கு இப்படி போகுது, ஒரு 1.5 வருஷம் இப்படி தான் இருக்கும், 2 வருஷம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கு. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயத்த சொல்கிறேன். அதை கொஞ்சம் செஞ்சுனே வாங்க. மனசெல்லாம் முதல்ல திடப்படுத்தணும். அவனை வந்து தன்னம்பிக்கையை ஊட்டுற விஷயம் தான் இங்கே முக்கியமான பணி. எல்லாருக்குமே கிரகம் மாறுங்க, ஒரே நேரத்தில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. யாராக இருந்தாலும் ஆனாதப்பட்ட சிவபெருமான் காசில் போய் பிச்சை எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஸ்ரீ ராமபெருமான் தெய்வம் தானே, 14 வருஷம் வனவாசம் போட அவசியம் இருக்குது. சீதை தெய்வ பிரிவு தானே, ஏன் வந்து தீக்குளிச்சு அவர்கிட்ட கற்பனை இருக்கணும்னு ஏன் அவசியம் இருக்குது? இதில் ஒரு சில பார்த்தீங்கன்னா எல்லாமே விதிக்கு உட்பட்ட விஷயங்கள் தான், நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள். யாராக இருந்தாலும் மண்ணாசை பெண்ணாசைப்பட்டால் இப்படி தான் நடக்கிறது விதி. அப்போது உணர்த்துறாங்க கதை வழியாகவும், இதிகாசம் வழியாகவும், புராணங்கள் மூலியாக நம்ம விதிக்கப்படுற விஷயங்கள், புராணங்கள் கதைகள் மூலியாக நம்மளுக்கு சொல்லப்படுறாங்க, சித்தர்கள் சொல்கிறான். அப்போது நம்ம சித்தர் வழியில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குமானா 100% நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா சித்தர்கள் எந்த காலத்திலும் சுயநலமாக இருந்ததே கிடையாது, பொதுநலம் மட்டும்தான் ஒரு விஷயம். அப்போது நான் பயன்படுத்துகிற விஷயத்தில் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, பாரம்பரிய முறை, ஏஎல்பி முறை, நாடி முறை, ஜிஎம்பி முறை, என்கேவி முறை, இவ்வளோத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணி சித்தர் விஷயத்தில் சம்மந்தப்படுத்தி அவனுக்கு ஒரு முழுமையான தீர்வாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதில் என்னுடைய புரிதல் மக்களுக்கு எளிமையாக கொடுக்கணும். அதிகபட்சம் இப்போது ஓரளவுக்கு செல்வம் கையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் வந்து ஒரு கணபதி யாகம் பண்ணால் உங்களுக்கு உண்மையிலே கேது பகவானுடைய விஷயங்களுக்கு தாக்கம் குறைக்கிறதுக்காக விஷயம் இருக்குது. உங்களுக்கு கேது இப்போ வந்து வக்கரமாயிட்டார், சூழ்நிலை சரியில்லை. அப்போ உங்களை எல்லாத்தையுமே முடக்கி வைக்கிற தன்மை வந்து ஜாதகம் இருக்குது. அப்போது அவருக்கான ஒரு பிரீத்திக்கு ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னா அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 15,000 செலவாகும். ஓரளவுக்கு பொருளாதாரம் நிறைவடைஞ்சோம்னாலாம் முடியும். சராசரி மக்கள் என்ன பண்ணுவான்? அப்போ அவனுக்கு ஐயா ஒரு அருக்கம்பில் எடுத்துன்னு கணபதிக்கு உங்கள் கையால் மாலை போட்டு போடுங்க, ஆஞ்சநேயரை போய் பாருங்கள், 4 பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க. அதே கேது பகவான் உங்கள் மிகப்பெரிய யாகம் நடத்தும் போது என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலனை ஒரு அருக்கம்பில் வச்சு நீங்கள் அவர் வழிபடும்போது கொடுப்பார். இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து நம்மக்கிட்ட வரத்த மக்கள்லாம் அடித்தட்டு மக்கள் தான். பிரச்சனைகள் தான் ஜோசியார் தேடி வருவான். டாக்டர் யாரை போய் பார்க்க முடியும்? அவருக்கு ஏதோ நோயோட தாக்கம் இருக்கும்போது தான் நம்மளே போய் டாக்டருக்கு போவோம். அப்படி தானே, இயல்பான விஷயம் அப்படி தானே. அப்போது தன்னை நாடி வரவங்களுக்கு சித்தர்கள் அப்படி தான் பண்ணாங்க பல விஷயத்த. அப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க, ஐயா அவனை தண்ணியில் கண்டங்குது, நீ இந்த கோயிலுக்கு போய்ட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எதிர்கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி எதிர்மறையான கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் ஒரு சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள், நம்மளை சார்ந்த நபருடைய விஷயத்தை சேர்த்து தான் வாழ்வியல் பரிகாரமாக கொடுக்குறோம். ஐயா உனக்கு சூரியன் சரியில்லை, அப்போது அப்பா நல்லபடியாக பார்த்துக்கோ, அப்பா தான் சூரியன், அப்போது நல்லபடியாக கவனிச்சுன்னா உனக்கு சூரியன் தட தாக்கம் மறைஞ்சு நல்ல விஷயம் நடக்கும். அம்மா சந்திரன் சரியில்லையா, அம்மா நல்லபடியாக பார்த்துக்கோ. சரி அம்மா இன்றைக்கி லைவில் இல்லையா, அம்மா சார்ந்த விஷயத்தில் இருக்கணும் உதவி செய் அப்படின்னு அவனுக்கு வாழ்வியல் பரிகாரமாக மாற்றி கொடுக்குறோம். இது எல்லா முறையிலுமே இது சார்ந்த விஷயம். நம்ம ஒரு முறையில் மட்டும் விஷயம் இல்லை, எல்லா விஷயமும் பரிகாரங்கள் உண்டு. ஒரு சில பாவத்துக்கு மட்டும் பரிகாரங்கள் வேலை செய்யாது. அது விதிக்கப்பட்டது எதுவோ அது நடந்தே தீரும், அதில் மாற்ற முடியாது. நம்ம மாற்றக்கூடிய விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு கணிச்சு தான் அவனுக்கு இந்த விஷயத்தை சிம்பிளாக கொடுக்குறோம். எளிமையாக கொடுக்கும்போது அவனுக்கு சந்தோஷம் அடையுது. முதல்ல புரிய வச்சிடறோம், அவன் பிரச்சனைக்கான தாக்கத்தை முதல்ல புரிய வச்சிடறான். ஐயா சனி பகவானுக்கு தயவு செஞ்சு ரொம்ப பயப்படாதீங்க, இல்லை எந்த கிரகமும் நல்லது கிடையாது, எந்த கிரகமும் கெட்டது கிடையாது. நீ செய்த பலனை வந்து கொடுக்கறதுக்காக தான் அவங்க வந்து காத்து நிற்காங்க. அப்போ அந்த பலனை அவங்க செயல்படுத்தும் போது ஒரு விஷயம் நன்மையாக இருக்கும், துன்பமாக இருக்கும். அந்த துன்பத்தை வரக்கூடிய சமயத்தில் நமக்கு அவனுக்கு ஒரு ஊன்றுகோலாக நின்று அவனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி அதை இறை வழியாக அவனை மாற்றி நல்ல சிந்தனையை புகுத்தி அந்த 1.5 வருஷம் நம்ம கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கடந்து போயிடுவான். கடந்து அடுத்த விஷயம் வரும்போது நல்லதனமாக மாறிடுவான். அந்த துன்ப நிகழ்வுன்னு தெரியாமல் போயிடும். அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வரும், பரவாயில்ல நம்ம கடந்து வந்துட்டேன்னு. இப்படி அது கடந்து போகக்கூடிய பாதையை வழிகாட்டக்கூடிய விஷயத்தை நம்ம எளிமையாக அவனுக்கு புரிய வைக்கிறோம். இதுதான் நம்ம இன்னி வரைக்கும் செஞ்சுன்னு வரோம். சிறப்பாக சொன்னீங்க சாமி. இப்போது இந்த ஜாதக ரீதியில் இந்த 1, 5, 9ஆம் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடங்களுக்கான பரிகாரங்கள் என்ன? ஐயா 1, 5, 9 ஒருத்தர் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, பொதுவான விஷயம். 1ன்றது யார்? உயிர்காரகம், நீங்கள் தான், லக்னம். 5 பூர்வ புண்ணியஸ்தானம், புண்ணியம் சேர்ந்த வச்ச விஷயம், குலதெய்வ சம்மந்தப்பட்ட இடம், மனம் சார்ந்த விஷயம், ஆழ்மனம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உங்கள் அப்பா தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச புண்ணியம் அங்கே 9ஆம் இடத்துல இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னா
கோச்சார கிரகத்தில் அவனுக்கு சரியில்லை, இப்போ 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, குரு வந்து ஜென்ம குரு வந்துட்டாருன்னு சொன்னாலும் எப்படி சப்போர்ட் பண்ணணும்? இந்த புண்ணியங்கள் பேங்க் பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம அதுக்காக தான் உல்ட்டாவாக என்ன சொல்ல வரோம், ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயம் ஸ்ட்ராங் படுறதுக்கு செய்யுங்க, உதவி செய்யுங்க. 5ஆம் இடத்தை பலப்படுத்தணும். அப்போ எது 5ஆம் இடம்? குலதெய்வம். இருகப்பட்டுருங்கன்றோம். ஒற்றை தெய்வம், ஒரே தெய்வத்தை இருகப்பட்டு, மற்ற தெய்வம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உன் குலதெய்வத்தை பிடிச்சிட்டு அப்படின்னா 5ஆம் இடம் வலுப்படும். 5ன்றது ஆழ்மனம், உன் குழந்தைகள், நீ செஞ்ச புண்ணியங்கள் அங்கே சேவிங்ஸாக இருக்கும். அப்போது ஒரே தெய்வம், குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சி வணங்கும் போது 5ஆம் இடம் வலுப்படும். சப்போஸ் உங்களுக்கு 5ஆம் இடம் முடக்காயிடுச்சு, திதி சூன்யம் ஆயிடுச்சு, ஏதோ அவயோக போயிட்டாருன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, பண்ணிக்கலாம், நிச்சயமாக உண்டு. முதல்ல அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். 9ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 1ஆம் இடம், இந்த 1, 5, 9 ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கா இல்லையா முதல்ல பார்த்துடணும். அது கெட்டு போயிருந்தா அதுக்கான விஷயத்தை கொடுக்கணும். நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க. இப்போது ஒரு கிரகம் உங்களுக்கு வக்கரம் ஆயிடுச்சு. இப்போ 5ஆம் இடம் ஒருத்தர் வக்கரம் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்? ஒரு வக்கரம் ஆயிடுச்சு, வேதனை போகிற, ஐயா எனக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சு, நான் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு யாராவது பார்க்குறாங்களா இல்லை மற்ற கிரகங்களை பார்க்குறாங்க முதல்ல பார்க்கணும். யாருமே பார்க்கல, முழு வக்கர நிலையில் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒன்று, ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்தால் அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வக்கரமாகிடுச்சுன்னா அந்த பொருட்களை என்ன பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ எனக்கு குரு கெட்டு போச்சு, வக்கரமாயிடுச்சு, செயல்படலை, திதி சூன்யம் ஆயிடுச்சு, அவயோகியாக போயிட்டார், முடக்கா போயிட்டார். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் படித்த வாத்தியார்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க, 4 பேருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை கொடுங்க, கொண்டக்கடலையை கோயிலுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இப்படி அந்த குரு சார்ந்த பொருட்கள் எதுவோ அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுங்க. நல்லா இருக்கும்போது அதை பூஸ்ட் பண்ணணுமா, அதை நீங்கள் அதிகப்படுத்தணுமா, அந்த பொருள் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போது இந்த மாதிரி முதல்ல நம்ம வந்து நம்மளுக்கு நல்லவர் யார், நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற கிரகம் யார் முதல்ல பார்க்கணும். இது வந்து பல ஆய்வு, ஒரு 1 ஹவர் வச்சிங்களேன், ஒரு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். இந்த ப்ளஸ்ஸு மைனஸை கண்டுபிடிச்சிட்டு அப்போ அவனுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு தீர்வு தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு ஐயா வந்து ஐயா அடிக்கடி உங்களை பார்க்க முடியல, எனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வந்து தான் இப்போ கொடுக்குறோம். 1, 5, 9 வலுப்படுத்துகிற விஷயங்கள், அவருடைய திதி, கர்ணம், யோகம், அமைப்பு, அவயோகி, யோகி, என்ன விஷயத்தையும் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு பெரிய ஒரு நோட்டு புக்கில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய சார்ட்டை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அடுத்து நீ என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இன்னி கூட உனக்கும் எனக்கு தொடர்புகள் கட்டாயிடணும், முழுமையாக தரன்னு கொடுத்துட்றோம். அப்போ அந்த 1, 5, 9 சூட்சமத்தை சொல்லித்தரோம். 1ஆம் இடம் நீ 4 பேர் நல்லது பண்ணு, 5ஆம் இடம் குலதெய்வத்தை கெட்டிமா பிடி, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பா செஞ்ச புண்ணியத்தை நீயும் கண்டினியூ பண்ணு. அப்போது நீ அதை கண்டினியூ பண்ணும்போது உனக்கு பசங்க கொடுப்பாங்க இல்லையா, அடுத்த வம்சம் முறையில் இதே 9ஆம் இடம் வலுப்பட்டுருக்கும். அப்போ 9ஆம் இடம் ஒருத்தர் நல்லா இருந்துச்சுன்னா எந்த விஷயமா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கடந்து போயிடுவான். நம்மளோட நினைப்போம், டேய் நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வருது, இவன் எப்பவுமே நல்லா இருக்கானே என்ன சொல்லி ஒரு சில கேரக்டர் பார்ப்போம். எல்லா தாண்டி அவன் நல்லா இருக்கானே எப்படின்னா அவனுக்கு 1, 5, 9 நல்லா இருக்கும். அப்போ அவன் ஜாதகமே பார்க்க தேவையில்லை. இந்த 1, 5, 9 எல்லாம் பர்மனெண்ட்டாகவே சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, இயல்பாக வந்துடும். இதுதான் சொல்ல வரும். நீங்கள் செய்ய புண்ணியங்கள் தர்மம் தலை காக்கும். தலைக்கு வந்து தலைப்பையோடு போய் ஏன் சொல்கிறான், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகள் கிரகத்து மூலிமா வேலை செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு காஃபி பிளாக் காஃபி வாங்கி தரீங்க, அங்கே ராகுபவன் ஆக்டிவேட் ஆகிடுவார். உளுந்த வடை வாங்கி தரீங்க, அப்போது ராகுபவன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இப்படி வெண்பொங்கல் வாங்கி தரீங்க, சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இப்படி நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் ஒரு கிரகத்தன்மை இருக்கும். அப்போ நீங்கள் பெருமாள் கோயிலில் போயிட்டு வெண்பொங்கலை தானமாக கொடுக்கும்போது என்ன நடக்கும், அங்கே வர பக்தர்களுக்கு சந்திரன் ஆக்டிவேஷனோட புதன் ஆக்டிவேஷன், அம்பாள் ஆக்டிவேஷன் விடுவாங்க. அப்போ அந்த அம்பாளுக்குரிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா அது ஒரு நன்மையான விஷயம் கொடுக்கும்னா கொடுத்துருவோம், மாறிடும். இப்படியே தான் இப்போ கேது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொன்னது அருக்கும்புல். இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய ஒரு காரகத்துவ பொருள் இருக்குது. அப்போ அந்த காரகத்துவ பொருளை உங்களை பயன்படுத்த சொல்கிறோம், நான் பயன்படுத்தலை. ஐயா உங்கள் ஊரில் எருக்கு செடி இருக்குதுல்ல, அதை போய் பயன்படுத்து, அருக்கம்புல்லை பயன்படுத்து, என்னென்ன ஒரு பூண்டை பயன்படுத்து, ஒரு இஞ்சியை பயன்படுத்து, ஒரு கல்லுப்பை பயன்படுத்து, ஒரு கண்ணாடியை பயன்படுத்து. இது எல்லாமே ஒரு கிரகத்துடைய காரகத்துவ பொருட்கள். அப்போ செவ்வாய் ஒருத்தர் சரியில்லை, நீச்சமாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது கேள்வி கேட்குறாரு. ஒன்றும் பண்ணாதப்பா, முருகர் கோயிலில் போய்ட்டு தோரம் பருப்பு வந்து அந்த கோயிலுக்கு எடுத்து கொடுத்துட்டு வா, வாரம் முடிஞ்சால் கூடு, இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாக கூடு. எவ்வளோ தோரம் பருப்பு முருகப்பெருமாள் ரொம்ப பிடிச்ச விஷயம், அவருடைய பொருள் அது. அப்போது உனக்கு நீச்சமாயிடுச்சு, நீ பயன்படுத்த தேவையில்லை. நீ அந்த கோயிலுக்கு எதாவது கொடுக்கும்போது அவர் வந்து அதை பண்ணி வாங்கிட்டு நீச்சபங்க ராஜயோகமாக மாதோடைய தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் அந்த பொருளை பயன்படுத்துங்க, நல்லா இல்லையா அந்த குறிப்பிட்ட காலக்கெடு இருக்குல்ல, அந்த காலக்கெடுக்குள்ளே நம்ம குறித்து கொடுத்துருவோம். இந்த வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி தாக்கம் இருக்கும், அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க போதும், அதுக்கப்புறம் இப்படி மாற்றிங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவர் ஒரு 10 வருஷ காலத்துக்கான விஷயத்தை கொடுத்துட்றோம். இது எல்லாமே சுற்றி இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணாடி சூரியனுக்கான விஷயம்,
ஒருத்தருக்கு சூரியனுக்கு நீச்சம் ஆகிடுச்சு, சரியில்லை, என்ன பண்ணுறதுப்பா, ஒருத்தர் கண்ணாடி வாங்கி கொடுப்பா போதும். எக்மோர் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் இல்லாத படுத்துனுங்க, மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா 1500 ஆகும். பெரிய விஷயம் இல்லை. ஒன்று வாங்கி கொடு, அவன் பிளஸ்ஸிங் வாங்கு. அப்போ அவன் சூரியன் வழிபடுவான். நீ இதுக்காக போய் சூரியனார் கோயில் எங்கே இருக்குது கும்பகோணத்தில் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. காசு இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் தப்பு கிடையாது. இறைவன் வணக்கத்துக்கு தப்பு கிடையாது, எங்கே வேணால் போகலாம். முடியல, பக்கத்தில் சுற்றி இருக்கிற வயசான எவ்வளோ பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணு. சனி பகவான் ஒன்று சரியில்லையா, ஒன்றும் பிரச்சனை, ஒரு இஎம்ஐ உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஏதாவது டெத்து நடந்துச்சுன்னா முழுமையாக போய் எங்கள் ஆதிக்கம் செலுத்து, எல்லாத்துக்கும் உதவி செய்யி, உனக்கு சனீஸ்வரன் அருளை கொடுப்பாரு. எப்படி கொடுக்காம போயிடுவார்? நீங்கள் சக மனிதனை முதல்ல மனிதனாக பார்க்கணும், சக ஆன்மாவை பார்க்கணும். அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட எந்த கிரகமாக இருந்தாலும் சாதகமான 100% செஞ்சே தீரும், ஒரு வழியே இல்லை. நீங்கள் அங்கே அவரை நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி ஒரு வளையத்தில் கொண்டு வரீங்க. இப்போ நீ செய்ய வேண்டிய விஷயத்தில் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் செய்ய வேண்டிய கடமை அது. அந்த கண்ணாடி அவனுக்கு வாங்கித்தரணும்னு அவனுக்கு விதிக்கப்பட்ட விஷயம் இருக்கும். அது நம்ம மூலியமா செய்யும்போது நம்ம கர்மம் முதல்ல கழிஞ்சிரும், அவன் கர்மாவும் கழிஞ்சிரும். அப்படி சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தேவையான உதவி செஞ்சாவே கிரகத்தினுடைய துன்பமான விஷயத்துலேருந்து எளிமையாக தப்பிச்சு வெளியே வந்துடலாம். முழுமையாக போக்க முடியாது. திரும்ப சொல்கிற பரிகாரம் அனைத்தும் மாற்றுமானா அனைத்தும் மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயம் அந்த சமயத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துக்கான விஷயத்தை தான் வழிகாட்டிகளாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். இன்னி வரைக்கும் அதான் செய்கிறோம். நிறைய ஜாதகங்களில் லக்கணத்தில் மாந்தி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமாம், சனீஸ்வருடைய பையன். அது என்ன மாதிரியான தாக்கம்? சனியுடைய தாக்கம் எல்லாமே முழுமையாக அதில் இருக்கும். சனீஸ்வருடைய பையன் இல்லை, அவருடைய பையன். சனீஸ்வருடைய என்னென்ன விஷயம் செய்யுமோ போகணும். இதில் இன்னொரு விஷயம், பார்வைன்னு ஒன்று இருக்குது. 1000 தான் இருந்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே மக்கள் வந்து இப்போ நிறைய ஆன்லைனில் எல்லா விஷயம் வந்ததுனால ஒரு சில விஷயத்தை அவங்களே போய் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்காதீங்க. செவ்வாய் பார்த்தா அதுக்கு ஒரு பார்வைக்கு ஒரு விஷயம் உண்டு, சுக்கிரன் பார்த்தா ஒரு விஷயம் உண்டு. ஒரு இடத்துல ஒரு கிரகம் உட்காந்தனாலே அவன் கெட்டு போட்டான்னு சொல்ல முடியாது, நல்லா இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ நான் நண்பருக்கு ஒருத்தர் இங்கே வரதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அவருடைய லக்னம் திதி சூன்யமாயிட்டு இருக்கு. பொதுவாக லக்னத்தில் குரு வந்தால் அவன் வந்து ஓஹோன்னு இருப்பார், அழகாக இருப்பார், எல்லா சர்வலட்சணம் பொருந்தோன்னு சொல்லிட்டு பொது வீதி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும். குரு லக்னத்தில் இருந்தாலும் போட்டிங்கன்னா ஒரு 10 விஷயம் கொடுத்துருப்பாங்க, நம்மளே பொருத்தி பார்த்துக்கலாம். ஆனால் அவருக்கு இல்லை. என்ன காரணம்? ஏன்னா அந்த இடம் அவருக்கு திதி சூன்யமாக ஆகிவிட்டது, வெறுமையாயிடுச்சு. ஒன்று இன்ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் ஆகலை, சும்மா உட்காந்துக்காரு. சும்மா இரு சுகமாக இருன்ற மாதிரி அவர் பிறக்கும் போதே சைலண்ட் ஆகிட்டார். அவர் ஆக்டிவேஷன் பண்ணாதானே குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் குருவே சைலண்ட் ஆகுங்கிற நிலைமை எப்படி ஆகும்? அப்போது அதுக்கு எளிமையான பரிகாரம் இருக்கு ஐயா, இதை போய் செய்யுங்கன்னா அவர் ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 7ஆம் இடம் முடக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. 7ஆம் இடம் தான் நண்பர்கள் மற்றும் கனவியோ மனைவனும். இவனுக்கு திருமணம் ஆகல அலைஞ்சினே இருப்பாங்க. எல்லாம் தாண்டி சின்ன விஷயம் தான் அந்த முடக்குன்றது, பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன விஷயம் தான். ஆனால் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஏன்னா இவனுக்கு வாழ்நாள் முழுக்க தள்ளி போதில்லை திருமண தாமதத்துக்கு. அப்போ அந்த முடக்குக்கான விஷயம் இந்த கோயில் இருக்கு ஐயா, இந்த சின்ன பரிகாரம் இருக்குது, செஞ்சுட்டு வாங்க. எளிமையாக ஒரு 200 ரூபா செலவாகும் அதிகபட்சம். செஞ்சுட்டு வாங்கன்னா அந்த முடக்கு விலகமான 50% தாக்கம் போயிடும். நிச்சயமாக பரிகார முறையில் 50% தாக்கம் போய்விடும். நீங்கள் அந்த 50% ஒரு பிரீத் மூச்சு விட்டு நடமாடிடலாம். இப்படித்தான். இப்போ லக்னத்தில் மாந்தி கேட்குறீங்க, உடனே மாந்தி இருந்தால் எல்லா பிரச்சனை வந்துடுமானா கிடையாது. அவர் உண்மையில் எந்த கிரகம் பார்க்குது, உண்மையில் அவர் வலிமையாக இருந்தால். சனியுடைய பையன் சப்போஸ் மாந்தினால் பல நல்ல விஷயங்களும் உண்டு. மாந்தி வந்து பயன்படுத்துகிற முறையே வேறு, பயன்படுத்தி வெற்றி பெற்ற. இப்போ இன்னும் நம்ம வந்து மாந்தியை தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். கேரளா ஜோதிடத்தில் போனீங்கன்னா மாந்தியை வச்சு தான் ஜாதகத்தையே பார்ப்பாங்க. அவங்க முழுக்க ஒரு கிரகத்தை வச்சு பிடிப்பாங்க. மாந்தியை வச்சு தான், அதை வச்சு தான் கணக்கு போட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம மாந்தியை வந்து 2ஆம் தர விஷயமாக தான் வச்சுருக்கோம், முழுமையாக பயன்படுத்துறதில்லை. அதனால் மாந்திக்கான விஷயங்கள் ஒன்று இருக்குது, அந்த பார்வை ஒன்று இருக்குது. நீச்சமாக உண்மையிலே அவர் எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காரு, அவர் என்ன சாரம், மாந்தி கூட சாரம் உண்டு. இப்போது நம்ம நிறைய பேர் பார்க்குற விஷயம்னா, இப்போ கோச்சாரம் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ குரு பயிற்சி வருதுன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து சனி பயிற்சி எல்லாரும் மக்கள் பயந்துருக்காங்க, ஐயோ சனி பயிற்சி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்ல வர விஷயம்னா, சனி பயிற்சி வரட்டும், ஏன் தப்பு இல்லை. சனி என்ன சாரம் வாங்கியிருக்காரு, அந்த சாரநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரா, முதல்ல அவர் எத்தனாவது நட்சத்திரமாக வராரு, உங்களுக்கு அது சாதகமான நட்சத்திரமா ஆப்போசிட் நட்சத்திரமா, இவ்வளோ கணக்கு போடணும். சப்போஸ் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் தான் நீங்கள் சனி பயிற்சி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சாதகமான நட்சத்திரம் செய்ய போகிறாரு. எதிரடியாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொருட்களை தவிர்த்துடுங்க. அந்த பொருட்களை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறையும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் எந்த ராகு இது பயிற்சிக்கோ, எந்த சனி பயிற்சிக்கோ, எந்த குரு பயிற்சிக்கோ யாரும் பயப்படாதீங்க. அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அதையே குரு பகவான் உங்களுக்கு நல்ல செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே பிறக்கும் போதே குரு நல்லா சின்ன முடியும். அப்போ உங்களுக்கு கெடுபலன் அதிகமாக கொடுக்க மாட்டார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே சனி தான் ஆட்சி உச்சுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துக்கு. அப்போ அவர் ஜென்ம சனியாவோ அஷ்டம சனியாவோ கண்ட சனியாக வரும்போது பெருக்கிற கெடுபலன் அதிகமாக உங்களுக்கு தரமாட்டார். ஆனால் அவர் எந்த சாரம் வாங்கியிருக்காரு, இப்போ இந்த வீட்டுக்கு தலைவன் நான் தான், ஆனால் நான் வெளியே போகும்போது ஒருத்தர் இன்சார்ஜ் ஒப்பிச்சுட்டு போகுது, அதான் சாரம் சொல்கிறது. இப்போ குரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு, சனி என்ன சாரம் வாங்கிக்கிறாரு பாருங்க, அந்த சாரநாதன் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்காரா. இப்படி ஒரு கணக்கீடு முறை தான் இது. இந்த கொஞ்சம் கணக்கை நம்ம ஒழுங்காக போட்டு பார்த்துட்டு
அதை அவனுக்கு அவன் கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அதை சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் வாழ்வியல் பரிகாரமாக கொடுக்குறோம். வேறு ஒன்றும் இது பெரிய சூட்சமெல்லாம் இல்லை. இந்த சூட்சமத்தை சொல்லி கொடுத்ததும் சித்தர்களும் மகான்களும் குருமார்கள் தான். அவங்க சொன்ன விஷயத்தை தான் அப்பப்போ எடுத்து மக்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் நல்ல பலன் கிடைக்குதானே நிச்சயமாக கிடைக்கும். கிடைச்சே தீரும். அதில் பொய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய விஷயங்கள் மனம் திறந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.